உடனே வந்துமா அப்படின்னா 11:45 தான் வருவேன். சரி நீங்கள் போங்க தான் இங்கே கொஞ்சம் பசங்களை பார்க்குறோம், அங்கே போய் அவங்கள்ட்ட பேசுகிறதுக்கு இருக்கும் கால் பண்ணால் எப்படியா மேம் ஃப்ரீயா? நீ இங்கே பாருங்கள், நீ சாம் இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு 4 சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் சரியா சாம்? ஸோ இப்போ வந்து ஆசிட்ஸ் பேசஸ் அண்ட் சால்ட்ஸ்லேருந்து பாதியில் பார்த்துட்ருக்கோம் சரியா? நீ இன்றைக்கி பாரு, நாளையிலேருந்து எப்பயாச்சும் டைம் கிடைக்கிற டைமில் பார்த்தோம்னா பழைய எடுக்காத கிளாஸஸ் திரும்ப எடுப்பேன் சரியா? அப்போ வந்து கவனிச்சுக்கோங்க ஓகேவா? ஓகே மேம். ஓகே, மற்றவங்க கவனிங்க. நம்ம லாஸ்ட் கிளாஸில் pH and its இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோமா? ஸோ pH and its இம்பார்ட்டன்ஸில் ஃபஸ்ட்டு pHனா என்ன, பவர் ஆஃப் ஹைட்ரஜன் சொல்லி பார்த்தோம் சரியா? ஸோ pH இஸ் ஈக்குவல் டு லாகரிதமில் எழுதுகிறாங்க, log of 1/H+ன்னு எழுதியிருக்காங்க. ஸோ இதை வந்து எடுத்து நெகட்டிவில் எழுதுகிறாங்க, நெகட்டிவ் ஆஃப் log of H+ன்னு எழுதுகிறாங்க. எழுதுனதுக்கப்புறமா இந்த நெகட்டிவ் சைன் வந்து H+ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா pH டிக்ரீஸ் ஆகும், ஒரு வேளை H+ டிக்ரீஸ் ஆச்சுன்னா pH இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி பார்த்துருக்கோம் சரியா? அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இன் பியூர் வாட்டர் 25 டிகிரி செல்சியஸில் 25 டிகிரி செல்சியஸை 298 கெல்வினாவும் நம்ம எழுதிக்கலாம் சரியா? ஸோ எழுதிக்கும் போது நம்ம லாஸ்ட் கிளாஸில் செல்ஃப் டிசோசியேஷன் ஆஃப் வாட்டர் இருக்கு இல்லையா? ஸோ அதில் வந்து H+ஓட இது பார்த்தோம் 1.0 × 10⁻⁻7 mole liter per -1 பார்த்தோமா? ஸோ அதை எடுத்துக்கிட்டு இதுக்கு நம்ம லாகரிதம் எடுப்போம். ஸோ லாகரிதம் எடுக்கும்போது log of H+ log 10⁻⁻7 சொல்லி எழுதியிருப்போம் சரியா? இது ஒரு டைம் டிரைவ் பண்ணுறதா? நீ ஒரு டைம் டிரைவ் பண்ணிட்டுமா? எஸ் மேம். சரி, நீங்கள் புக்கை பார்த்துக்கோங்க ஓகேவா? ஓகே எஸ் மேம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோன்னா pH இஸ் ஈக்குவல், pHனா என்ன சொன்னேன்? pHங்கிறது பவர் ஆஃப் ஹைட்ரஜன்னு சொல்லுவாங்க சரியா? இந்த P வந்து ஸ்மால் லெட்டர் வந்து ஸ்மால் லெட்டர் தான் இருக்கணும், இந்த H வந்து கேபிட்டல் லெட்டர் தான் இருக்கணும் சரியா? இதை வந்து நம்ம மாற்றிடக்கூடாது. ஸோ ஈக்குவல் டு log ஆஃப் 1/H+ன்னு எழுதுறாங்க சரியா? ஸோ இதை வந்து நம்ம இங்கே மேலே கொண்டு போகிறதுனால pH இஸ் ஈக்குவல் டு -log ஆஃப் H+ன்னு எழுதிக்கிறோம் ஓகேவா? ஸோ இப்படி எழுதிக்கும் போது இந்த நெகட்டிவ் சைனை என்ன இண்டிகேட் பண்ணுதாமா? ஒரு வேளை pH இன்க்ரீஸ் ஆச்சுன்னா H+ஓட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகும்னு பார்க்குறோம் சரியா? அதே pH வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா H+ வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு பார்க்குறோம் ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், அதுக்கப்புறம் வந்து இந்த H+க்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு டெரைவ் பண்ணி அதுக்கப்புறமா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம் சரியா? ஸோ அதுக்கு நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் இல்லையா, செல்ஃப் டிசோசியேஷன் ஆஃப் வாட்டரில். ஸோ அதில் வந்து H+ஓட இது கான்ஸ்டன்ட் வேல்யூன்னு சொல்லியிருப்பேன் சரியா? ஸோ 25 டிகிரி செல்சியஸ்னால் நம்ம 298 கெல்வின்னு எழுதிக்கலாம். இது எப்படி எழுதுகிறோம்? 0 டிகிரி செல்சியஸ்னால் 273 கெல்வின்னு சொல்லுவாங்க. ஸோ 25 டிகிரி செல்சியஸுங்கும் போது இந்த 273 கூட 25 ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஆட் பண்ணும்போது 3 + 5 8, 7 + 2 9, 298 கெல்வின்னு சொல்கிறாங்க சரியா? 25 டிகிரி செல்சியஸ்னால ஒன்று தான், 298 கெல்வினால ஒன்று தான் ஓகேவா? இது வரைக்கும் புரியுதா? எஸ் மேம். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், இதில் தான் நம்ம H+ஓட வேல்யூ எடுக்கிறோம். ஸோ H+ஓட வேல்யூ வந்து லாஸ்ட்லேருந்து 1.0 × 10⁻⁻7 mole liter per -1 எழுதுகிறோம் சரியா? ஸோ இப்போ இதிலிருந்து அடுத்தது நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக ரெண்டு சைடுமே பார்த்தோம்னா லாக் எடுத்துக்கிறோம் சரியா?
log of h plus is equal to log of 1 into 10 power minus 7 எழுதிக்கிறோம். ஓகேவா? யூனிட்டை நம்ம கடைசியாக போட்டுக்கலாம். சரியா? ஸோ லாக் ஆஃப் ரெண்டு பக்கமே லாக் எடுத்துட்டோம். சரியா? லாக் வந்து ஒரு பக்கம் மட்டும் எடுக்கக்கூடாது, எடுத்தோம்னா ரெண்டு பக்கமே எடுக்கணும். ஸோ ரெண்டு பக்கமே லாக் எடுக்கும்போது லாக் ஆஃப் 1 into 10 power minus 7 ஆகிடும். சரியா? இப்போ இது வந்து எப்படி டேர்ன் ஆகும்னா, இதுக்கு வந்து ஃபார்முலா இருக்குது லாகரிதமிக் ரூல் படி. லாக் ஆஃப் a into b is equal to log a plus log bன்னு சொல்லுவாங்க. சரியா? இது வந்து ஃபார்முலா. log of a into b is equal to log of a plus log bன்னு சொல்லுவாங்க. சரியா? அந்த ஏங்கிறது 1, bங்கிறது 10 power minus 7 எடுத்துக்கிறோம். சரியா? ஸோ அப்படி எழுதும்போது log of h plus அப்படியே எழுதிக்கிறோம். எழுதிட்டு log of 1 plus log of 10 power minus 7 எழுதுகிறோம். இப்போ புரியுதா? இங்கேருந்து இது எப்படி இப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு log of a into bங்கிறது log of a log of a plus log bன்னு மாறிடுது. புரிஞ்சுதா? Yes, ma'am. ஓகே. இப்போது log of h plus மறுபடியும் அடுத்தடுத்த வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ இங்கே log 1ஓட வேல்யூ என்ன ஆகிடும்னா 0வாக மாறிடும். ஏன்னா log 1ஓட வேல்யூ வந்து 0, அதே log 10ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1ன்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ நீங்கள் sin θ cos θலாம் படிப்பீங்க இல்லையா? அப்போ sin 1னா இது இந்த வேல்யூ, cos 1னா இந்த வேல்யூன்னு இருக்கும் இல்லையா? அதே மாதிரி லாகரிதமிக்கில் log 1னா இந்த வேல்யூ, log 10னா இந்த வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ log 1 வந்து 0வாக மாறிடுது. திரும்ப ப்ளஸ் இந்த -7 இருக்கு இல்லையா, பவரில் இருக்கு இல்லையா, இதை முன்னாடி கொண்டு வந்து எழுதலாம். இதுவும் லாகரிதமிக் ரூல் படி தான். -7 log 10ன்னு எழுதிக்கிறாங்க. ஓகேவா? பவரை வந்து முன்னாடி ஷிஃப்ட் பண்ணி எழுதிக்கிறாங்க. சரியா? ஸோ அடுத்தது பாரு, log of h ப்ளஸ்ஸு இந்த 0 வந்து 0 எழுதினால ஒன்று தான், எழுதாட்டி ஒன்று தான். இப்போ -7 log 10ங்கிறது இந்த இடத்துல என்னவாயிடும்? log 10ங்கிறது என்னவோட மாறும்? log 10ஓட வேல்யூ என்ன சொன்னேன்? 1. 1 நிஷயா, குட். ஸோ log 10ஓட வேல்யூ 1ஆக மாறிடும். ஸோ 1. அப்போது log of h plus is equal to -7 into 1 என்ன? -7 into 1 என்னடா? -7 தான். -7. இப்போ log h plus ஓட வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிருச்சா? எஸ் மேம். இதை நம்ம கொண்டு போய் இந்த இதில் போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சரியா? pH is equal to minus log of h plus இருந்தது இல்லையா? இதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா உங்களுக்கு pHோட வேல்யூ கிடச்சிரும்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ அப்போது pH is equal to இது தான் ஃபஸ்ட்டு இதை எழுதுகிறேன், minus log of h plus. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம எழுதுனது. இப்போ இந்த h ப்ளஸ்க்காக தான் நம்ம கால்குலேட் பண்ணிகிட்டு இருந்தோம். சரியா? ஸோ இப்போ கால்குலேட் பண்ணி என்ன கண்டுபிடிச்சோம்? இங்கே log h plus is equal to -7 கண்டுபிடிச்சோமா? அப்போ இதை கொண்டு போய் அங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? பண்ணலாமாடா? எஸ் மேம். இது திரும்ப நீங்கள் ரெக்கார்டிங் கிளாஸாக பார்க்கும்போது புரியும். ஓகேவா? திரும்ப பார்க்கும்போது இது ஆல்ரெடி செகண்ட் டைம் தானே சொல்கிறேன். Yes, ma'am. ஸோ மைனஸ் ஆஃப் -7 எழுதிக்கிறேன். சரியா? ஸோ அப்போ pH is equal to மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னவாயிடும்? +7. அப்போ pH வந்து 7. சரியா? இப்போ அதே மாதிரி OH நம்ம லாஸ்ட்டாக செல்ஃப் டிசோசியேஷன் ஆஃப் வாட்டரில் OH மைனஸ்க்கு என்ன பார்த்தோம்? அதுக்கும் 1.0 into 10 power minus 7 பார்த்தோமா? மோல் பார் லிட்டர் பார் -1ன்னு சொல்லி பார்த்தோமா? ஸோ ஹெச் மைனஸ்க்கும் இதே தான், ஹெச் ப்ளஸ்க்கும் இதே தான், OH மைனஸ்க்கும் இதே தான் பார்த்தோம். ஸோ அப்போ POHோட வேல்யூவும் என்னவாக இருக்குமாம்மா? 7ஆக இருக்கும்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா KW செல்ஃப் டிசோசியேஷன் ஆஃப் வாட்டரில் 1.0 into 10 power minus 14 பார்த்துருப்போம். ஸோ இதோட P of KW என்னன்னு சொல்கிறாங்க? 14ன்னு சொல்கிறாங்க. சரியா? இதை வச்சு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் மொத்தமாக எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க? சரியா? அதாவது மொத்தமாக P of KW is equal to PH plus POHன்னு சொல்கிறாங்க. சரியா? நான் எதெல்லாம் ஸ்மால் லெட்டரில் எழுதியிருக்கணும்
அதெல்லாம் ஸ்மால் லெட்டரில் தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ பிகேடபிள்யூவோட வேல்யூ என்ன? 14. அப்போ 14 இஸ் ஈக்குவல் டு பிஹெச் ப்ளஸ் பிஓஹெச். இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? இது ரெண்டுமே புரிஞ்சது அது எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு இதை நம்ம வந்து ப்ராப்ளமில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஓகேவா? இது புரியுதா எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு? பிஹெச் ப்ளஸ் பிஓஹெச் தான் 14, பிஹெச் தனியாக 7, பிஓஹெச் 7. ஸோ இந்த 7 + 7 தான் 14. ஓகேவா? அடுத்ததான் கேல்குலேஷன்ஸ் பேஸ்ட் ஆன் பிஹெச் கான்செப்ட் கொடுத்துருக்காங்களா? சாம்பிள் உங்களுக்கு புக் இருக்கா? சாம்பிள் இல்ல மேம். சரி, இப்போ கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிஎஃப் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே. நிதிஷ், எஸ் மேம். புரியுதா? எதுவுமே சொல்லலாம். எஸ் மேம், புரியுது மேம். சரி, சம்ஸ் போகலாம். Calculate the pH of 0.001 molar solution of HCl. ஸோ இப்போ இதில் என்னென்னா pH calculate பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நீங்கள் சைட் பை சைடு புக்கு பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ pH of 0.001 மோலார் சொல்யூஷன் ஆஃப் HCl என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ HCl வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆசிட். சரியா? இந்த ஸ்ட்ராங் ஆசிடை வாட்டரில் டிசோசியேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? H+ அயான்ஸாகவும் Cl- அயான்ஸாகவும் செப்பரேட் ஆகிடும். ஏன் செப்பரேட் ஆகுது? அதாவது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இது இந்த ஒரு ப்ளஸ்ஸும் மைனஸும் ஒரு ஆனியானும் கேட்டையானும் ஜாயின் பண்ணால் அதுக்கு நடுவில் பார்த்தோம்னா ஸ்ட்ராங் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இருக்கும், ஒரு அயானிக் பாண்ட் இருக்கும்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இப்போ இந்த அயானிக் பாண்டை வந்து நம்ம வாட்டருக்குள்ளே டிசோசியேட் பண்ணும்போது என்ன ஆகும்? ஹைட்ரஜன் அயான்ஸாகவும் குளோரைடு அயான்ஸாகவும் தனியாக செப்பரேட் ஆகிடும்னு சொல்லி பார்த்தோமா? ஸோ இப்போ அப்படி செப்பரேட் ஆகிருக்கும்போது இந்த H+ எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம்னா நம்ம pH எவ்வளோ கண்டுபிடிச்சிடலான்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஏன்னா நம்ம ஃபார்முலாவில் pH is equal to -log of H+ தானே பார்த்துருக்கோம். அதுக்கு நம்மளுக்கு H+ எவ்வளோன்னு தெரியணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த இதை ஃபஸ்ட்டு பிரித்து எழுதிக்கிறோம். சரியா? ஸோ அப்போ இங்கே என்ன சொல்லிட்டாங்க? 0.001 மோலார் கான்சன்ட்ரேஷன் சொல்லிட்டாங்க. சரியா? அப்போ ஒரே ஒரு H+ தான். ஸோ அப்போ H+ is equal to இந்த 0.001 மோலார் கான்சன்ட்ரேஷன் இருக்கு இல்லையா? 3 0 இருக்கிறனால 1 × 10⁻³ மோல் லிட்டர்/-1ன்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? 3 zeros இருக்குது. இப்போ இந்த இடத்துல 1000 இருந்துச்சுன்னா நம்ம 10⁻³ எழுதியிருப்போமா? இது வந்து 1/1000 அர்த்தம். ஸோ 1/1000 10⁻³ எழுதியிருக்கேன். அவ்வளோதான். இது எப்படி இந்த கன்வர்ஷன் புரியுது தானே? இப்போ நம்ம 1000ன்னு இருந்துச்சுன்னா இதை எப்படி எழுதுவோம்? 10⁻³ எழுதுவோமா? அதே மாதிரி தான் 0.001 இருக்கிறத 10⁻³ எழுதியிருக்கேன். ஓகேவா? ஓகேவா? Yes, ma'am. இப்போ இதை கண்டுபிடிச்சிட்டோம். இதை வந்து நம்ம pH ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு சம்மில் என்ன கேட்டிருக்காங்க? pH தானே கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை நம்ம போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் pH is equal to -log of H+ ஓட வேல்யூ என்ன? H+ ஓட வேல்யூ என்னடா? 1 × 10⁻³ கண்டுபிடிச்சோமா? ஸோ 1 × 10⁻³ ஸோ அப்போ ஈக்குவல் டு நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன்? log of a × bன்னு இருந்துச்சுன்னா அதை எப்படி எழுதுவோம்? log of a + log bன்னு எழுதுவோமா? ஸோ அதே மாதிரி இந்த ஃபார்முலாவில் மைனஸ் அப்படியே வெளியில் வச்சுக்கலாம். வெளியில் வச்சுட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி log of 1 + log of 10⁻³ எழுதிக்கலாமா? புரிஞ்சது அது எப்படி எழுதியிருக்கேன்னு சொல்லிட்டு? புரியுதாடா? இதே மாதிரி தான் அடுத்தடுத்த சம்ஸ் வரும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்னடா
யாரோ ஏதோ சொன்னீங்க? யாராச்சும் நடுவில் பேசுனீங்களா? மேம் ஓகே மேம்னு சொன்னோம். ஓகே. இப்போ மைனஸ் ஆஃப் இந்த லாக் 1ஓட வேல்யூ என்ன ஆகிடும்? லாக் 1ஓட வேல்யூ என்ன? இங்கே பார்த்தோம் இல்லையா, என்ன பார்த்தோம்? 0. அப்போ லாக் 1ஓடது 0னா இந்த இடத்துல 0வாக மாறிடும். ப்ளஸ் இந்த பவர் இருக்கிறத எப்படி எழுதலாம்? பவர் இருக்கிறத முன்னாடி கொண்டு வந்து எழுதலாமா? ஸோ அப்போ -3 log of 10ன்னு எழுதுகிறாங்க. ஓகேவா? இது வந்து ஒரு ரூல் மாதிரி, சரியா? லாகரிதமிக் ரூலில் இப்படி தான் எழுதணும். ஓகேவா? ஸோ பவரில் இருக்கிறத முன்னாடி கொண்டு வந்து எழுதியிருக்காங்க. ஐயோ கரண்ட். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஹரிப்ரியா மேம், ஹிஸ்ட்ரியில் செகண்ட் லெசனில் ஃபர்ஸ்ட் 5 மார்க் எடு. ஃபோன் இருக்கா மேம்? இந்தாங்க மேம், இருக்கு. ஹாட்ஸ்பாட் இந்தாங்க. என் ஃபோன் நானே ஓசியில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து H+ஓட நம்ம எடுத்துக்கிட்டோம். 1 × 10⁻³ சரியா? அது எதுலேருந்து எடுத்துக்கிட்டோம்னா அவங்களே கொஷினில் கொடுத்துட்டாங்க 0.001 மோலார் சொல்யூஷன் சொல்லிட்டு. ஸோ 0.001 நம்ம 10⁻³ எழுதலாம்னு சொல்லி பார்த்தோமா? ஸோ அப்படி எழுதுனதுக்கப்புறமா H+ஓட நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம pHோட ஃபார்முலா இருக்கு இல்லையா? ஸோ pH = -log of 1 × 10⁻³ கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், சரியா? ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது -log of A × Bங்கிறது log A + log Bன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்படி எழுதுறதுனால -log 1 + log of 10⁻³ எழுதிக்கிறோம். ஓகேவா? புரியுதா? Yes, ma'am. ஸோ log 1ஓட வேல்யூ என்ன? 0. log 10⁻³ -3 of log 10ன்னு எழுதிக்கிறோம். ஓகேவா? ஸோ -0ங்கிறது அப்படியே தான் இருக்கும். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஆகிடும், சரியா? -3 of log 10ஓட வேல்யூ என்ன? 1. குட் நிஷ்ரியா. ஸோ இப்போ வந்துருச்சா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன? Plus, ma'am. ஸோ +3. ஸோ pHோட வேல்யூ என்ன? +3. ஆன்சர் வந்துருச்சா புக்கில்? வந்துருச்சா? Yes, ma'am. எஸ் மேம். சரி, நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின் பாருங்க. வாட் would be the pH of an aqueous solution of sulfuric acid? அந்த இடத்துல வந்து உங்களுக்கு HCl கொடுத்துட்டாங்க, சரியா? இங்கே வந்து HCl கொடுக்கல. ஆனால் நமக்கு சல்ஃபியூரிக் ஆசிடோட ஃபார்முலா தெரியும் இல்லையா? என்னது? இப்போ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்னா HClன்னு சொல்கிறோம். அதே மாதிரி சல்ஃபியூரிக் ஆசிட்னா அதை வந்து H2SO4ன்னு சொல்லுவாங்க, சரியா? இதுதான் கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகேவா? H2SO4 கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ இதை வந்து வாட்டருக்குள்ளே டிசோசியேட் ஆகும்போது 2 ஹைட்ரஜன் அயான்ஸ் வந்து டிசோசியேட் ஆகும்னு சொல்லுவாங்க. H2SO4 2H ப்ளஸ் SO4 2-. ஓகேவா? ஏன்னா 2 H இருக்கு இல்லையா? சல்ஃபரஸ் இந்த சல்ஃபேட் அயானா வெளியில் போயிடும். ஓகேவா? கேட்குதா? Yes, ma'am. ஸோ இப்போ இது என்னென்னா ஒரு H+ வந்து 5 × 10⁻⁵ மோல்
லிட்டர் பர் -1ன்னு சொல்லியிருக்காங்க சரியா கொஷினில். ஆனால் நம்மளுக்கு இங்கே கண்டுபிடிக்க வேண்டியது எத்தனை 2H+. ஓகேவா? அப்போ 2H+ங்கிறதுனால ஸோ இதை வந்து 2 கூட இன்டூ பண்ணிக்கிறாங்க. 2 × 5 × 10⁻⁻5 மோல் லிட்டர் பர் -1. ஓகேவா? நம்மளுக்கு இங்கே ஃபஸ்ட்டு கொஷினில் ஒரே ஒரு H+ தான் இருந்தது, அதனால் இருந்ததை அப்படியே எடுத்துக்கிட்டோம் சரியா. அது இங்கே பார்த்தோம்னா 2 H+ கேட்டிருக்காங்க. அப்போ 2 H+ கேட்டுருக்கனால ஃபஸ்ட்டே நம்ம கொடுத்துருக்க வேல்யூ வந்து 2ஆல் இன்டூ பண்ணிக்கிறோம். ஸோ இன்டூ பண்ணும்போது 2 × 5 என்ன 2 × 5 என்னடா 10. அப்போது 10னா 10 × 10⁻⁻5 மோல் லிட்டர் பர் -1ன்னு எழுதலாம் சரியா. ஸோ இந்த இடத்துல மேலே 1 இருக்கிறதா அர்த்தம். 1 இருந்தாலும் ஒன்று தான், இல்லாட்டி ஒன்று தான். ஓகேவா? ஸோ இதுவுமே பார்த்தோம்னா a⁻m × a⁻n வந்து a⁻m+n எழுதணும் சரியா. ஸோ இங்கே இது வந்து ஏங்கிறது 10, எம்ங்கிறது 1, அதே மாதிரி ஏங்கிறது 10, என்னங்கிறது -5. ஓகேவா? ஸோ இப்போ இதை எழுதும்போது 10 × 10⁻1 -5 மோல் பார் லிட்டர் -1ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்படி எழுதும்போது ஈக்குவல் டு 10⁻⁻4 மோல் லிட்டர் பர் -1 மாறிடும். ஓகேவா? புரியுதா? இது எப்படி வந்துச்சுன்னு புரியுதா? 1 - 5 -4 சரியா. முன்னாடி உங்களுக்கு 1 கொடுத்துருப்பாங்க, 1 கொடுத்துருந்தாலும் 1 தான், கொடுக்காட்டி 1 தான். ஏன்னா நம்மளுக்கு log 1 ஆகும்போது 0 ஆகிடும் சரியா. ஸோ 1 × 10⁻⁻4 மோல் லிட்டர் பர் -1ன்னு எழுதிக்கிறோம். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு இது வந்து H+ஓட வேல்யூ. H+ஓட வேல்யூ வந்துருச்சுன்னா நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? pH தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ pH is equal to minus of log of H+ன்னு வருமா? இதுதான் நம்ம ஃபார்முலா. Yes, ma'am. ஸோ அப்போ pH is equal to minus log of 1 × 10⁻⁻4ன்னு போட்டுக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்படி போட்டுக்கப்புறமா மைனஸ் லாக் ஆஃப் 1 ப்ளஸ் லாக் ஆஃப் 10⁻⁻4ன்னு எழுதிக்கிறோம் சரியா. இது எந்த ரூல் படி? லாக் ஆஃப் a × b is equal to log a + log bல எழுதிக்கிறோம் சரியா. ஸோ எழுதுனதுக்கப்புறமா மைனஸ் லாக் 1ஓட வேல்யூ என்ன 0. ஸோ ப்ளஸ் இந்த -4 என்ன ஆகிடும்? முன்னாடி வந்துடுமா? -4 ஆஃப் log 10ன்னு எழுதிக்கலாமா? ஸோ எழுதிக்கிட்டோம்னா மைனஸ் ஆஃப் -4 log 10ஓட வேல்யூ என்ன ஆகிடும்? 1ஆ மாறிடும் சரியா. ஸோ அப்போது மைனஸ் இன்ட்டு -4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகும்? +4. ஸோ pH is equal to 4. புரிஞ்சதா எப்படி வந்ததுன்னு சொல்லி? ஓகே, இது வந்து 2 ஆன்சருக்காக கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ அடுத்ததாக 3rd கொஷின் இருக்குது பார்த்தீங்களா? எல்லாம் சைட் பை சைட் புக்கு பார்த்துட்டு தானே இருக்கீங்க? இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா திரும்ப இதோட ரெக்கார்டிங் கிளாஸ் வரும், அதை ஒரு டைம் பார்த்துக்கோங்க ஓகேவா. அதையும் பார்த்து புரியலைன்னா நெக்ஸ்ட்டு ஃப்ரைடே வரும்போது கேளுங்க ஓகேவா. கால்குலேட் த pH ஆஃப் 1 × 10⁻⁻4 molar solution of NaOH. Sam டைம் பார்த்துக்கோங்க சரியா. புரியலைன்னா திரும்ப சொல்லி தரும்போது கேட்டுக்கோங்க சரியா. இது வந்து கிளாஸுக்கு நடுவில் இருந்து போகிறோம், ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் சரியா. ஸோ இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா pHோட தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க சரியா. இங்கே என்னென்னா NaOHங்கிறது பேஸா ஆசிடா? NaOHங்கிறது பேஸா ஆசிடா? NaOHங்கிறது பேஸா ஆசிடா? பேஸ். ஏன் பேஸு?
ஏன்னா இதில் OH இருக்குது சரியா. இதை வந்து நம்ம இந்த வாட்டரில் டிசோசியேட் பண்ணும்போது Na ப்ளஸ்ஸாகவும் OH மைனஸாகவும் செப்பரேட் ஆகும். ஓகேவா? Yes, ma'am. இப்போ நம்ம இதில் வந்து இதோட OH மைனஸ் எவ்வளோங்கிறாங்க 1 × 10⁻⁴ சொல்கிறாங்க சரியா. இதில் நம்ம ஃபஸ்ட்டு POH கண்டுபிடிச்சிட்டு pH கண்டுபிடிப்போம். ஓகேவா? ஸோ POHக்கு பார்த்தோம்னா அதுக்குமே -log of OH மைனஸ். ஓகேவா? ஸோ ஈக்குவல் டு -log of OH மைனஸ் 1 × 10⁻⁴ எழுதுவாங்க. ஸோ -log of 1 ப்ளஸ் log of 10⁻⁴ எழுதிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ log 1ஓட வேல்யூ என்னங்க 0 ஆகிடும். ப்ளஸ் இந்த -log of 10⁻⁴ -4 log 10ன்னு சொல்லி எழுதிக்கிறா சரியா. ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா -4 log 10ஓட வேல்யூ என்ன ஆகிடும் 1ஆக மாறிடும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4ஆக மாறிடும். ஸோ இங்கே POHோட வேல்யூ என்ன +4. ஓகேவா? இது வரைக்கும் புரியுதா? Yes, ma'am. ஸோ இந்த லெசனோட ஸ்டார்டிங்கில் நான் இங்கே 2 ஃபார்முலா சொன்னேன் இல்லையா. PHும் POHும் சேர்ந்ததுன்னா 14 பார்த்தோம் இல்லையா. இந்த ஃபார்முலாவை இப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு ஏன் அதை யூஸ் பண்ணுறோன்னா pH தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறது என்ன POH. ஸோ pH ப்ளஸ் POH ஈக்குவல் டு 14ன்னு சொல்கிறாங்க சரியா. நம்மளுக்கு இதில் வேண்டியது இது. ஓகேவா? ஸோ pH ப்ளஸ் POH வேல்யூ என்ன 4 ஈக்குவல் டு 14. ஸோ pH இஸ் ஈக்குவல் டு 14 ப்ளஸ் 4 இங்கே ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகும் என்னடா ஆகும் +4 அந்த ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஆகும் சரியா. ஸோ 14 - 4 10. ஸோ pH இஸ் ஈக்குவல் டு 10ன்னு சொல்கிறாங்க. இப்படி தான் இதை கண்டுபிடிச்சாங்க. ஓகேவா? புரியுதா? Yes, ma'am. ஸோ அடுத்ததாக லாஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். calculate the pH of a solution in which the concentration of hydrogen ions. இதில் வெறும் concentration of hydrogen ions மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. எதுவுமே கொடுக்கல. ஜஸ்ட் 1.0 × 10⁻⁸ மோல் L/-1ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இதோட pH மட்டும் உனக்கு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நம்ம டேரெக்டாக ஃபார்முலாலே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் சரியா. ஸோ pH இஸ் ஈக்குவல் டு -log of H+ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகேவா? இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ pH is equal to -log of 1 × 10⁻⁸ சொல்கிறாங்க. ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம் -log of 1 ப்ளஸ் log of 10⁻⁸ எழுதிக்கலாமா. ஸோ எழுதிட்டோன்னா இப்போ மைனஸ் log 1ஓட வேல்யூ என்னடா நிதிஷ் 0 ப்ளஸ் log 10⁻⁸ எப்படி எழுதலாம் நிஷா log 10⁻⁸ எப்படி எழுதலான்னு சொன்னேன் நிஷா மேம் இல்லை ஓகே 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 நீ வீட்டில் இருக்கீங்களா ஆகலை ஒய்ஃபை தானே இருக்கீங்களா Yes, ma'am. log 10⁻⁸ எப்படி எழுதலாம் எப்படி எழுதலாம் -8 of log 10ன்னு எழுதலான்னு சொன்னேன்னா ஒன்றும் இல்லை இந்த பவரில் இருக்கிறத லாகுக்கு முன்னாடி கொண்டு வந்துடுவாங்க அவ்வளோதான் ஓகேவா இதே மாதிரி தான் எல்லாமே வரும் ஸோ ஈக்குவல் டு -8 log 10ன்னு எழுதுகிறாங்க ஸோ இப்போ log 10ஓட வேல்யூ என்ன 1, ma'am. 1 அப்போ 1
மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸாக வரும். ஸோ ப்ளஸ் 8. பிஹெச்சோட வேல்யூ என்ன? 8. புரியுதா? புரிஞ்சுதாடா ப்ராப்ளம்ஸு? இந்த 4 ப்ராப்ளமும் புரிஞ்சுதா இல்லையா? எஸ் மேம். சரி, ஓகே.